ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ வாங்கி இந்த மாதிரி 2 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கணும். அடுத்தது வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, இதில் வந்து நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகு இதை நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். அடுத்தது நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ என்னென்னா, ஒரு 5 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்குறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல பொட்டேட்டோ மசாலா, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக அப்படி கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, இப்போ வந்து நான் மீடியமாக வச்சுக்கிறேன். மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஒன்று மூடி போட்டுக்கலாம், இல்லை மூடி போட தேவையில்லை, உங்கள் விருப்பம்தான். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோடது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் மசாலா லைட்டாக ஒட்டிருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பதம் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த சின்ன டிப்ஸ் வந்து இந்த மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு மேலே அப்படியே ஒட்டி இருக்கும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் கலர். அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து என்னத்துக்கு வச்சு சாப்பிட்லான்னா, தயிர் சாதம், ரசம், சாம்பார், இது 3க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வெஜிடபிள் புலாவ் அது மாதிரிலாம் செய்வோம்ல, இதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். லெமன் சாதம்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாருமே உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க இதே மாதிரி அடிக்கடி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.